உற்சாகம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு குருவும் அவரது சீடர்களும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். காடு, மேடு, மலை கடந்து போகையில் வழி மாறி போனார்கள். எந்த ஊருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த ஊரிலிருந்து வெகு தொலைவு சென்ற பிறகுதான் அவர்களுக்கு விஷயம் புரிந்தது. மீண்டும் சரியான பாதையை கண்டறிந்து நடக்க ஆரம்பித்தார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு இன்னும் எவ்வளவு தூரம் நடந்தால் நகரை சென்றடைய முடியும் என அங்கிருந்த மக்களிடம் கேட்டனர். இன்னும் 2 மைல்கள் நடந்தால் நீங்கள் தேடி செல்லும் ஊர் வந்துவிடும் என்று அவர்கள் சொல்ல உற்சாகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். 2 மைல் தூரம் நடந்த பிறகும் எந்த நகரமும் வரவில்லை. மீண்டும் தென்பட்ட மக்களிடம் நகரத்தை சென்றடைய இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என கேட்க அவர்களும் இன்னும் 2 மைல்கள் நடந்தால் நீங்கள் தேடி செல்லும் நகரம் நிச்சயம் வந்துவிடும் என்றார்கள். மேலும் 2 மைல் தூரம் நடந்த பிறகும் எந்த நகரமும் வரவில்லை. கோபம் அடைந்த சீடர்கள், படிப்பறிவில்லாத முட்டாள்கள் இந்த மக்கள், சரியான தூரத்தை சொல்லாமல் இதோ அதோ என்று நம்மை அலைக்கழிக்கிறார்கள் என கோபம் அடைந்தனர். அவர்களது கோபத்தை கண்ட குரு, மக்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது கோபப்படுவது ஏன்? நீங்கள் வழி கேட்ட மக்கள் எல்லாம் உங்கள் மீது கருணையை பொழிந்தார்கள். நகரம் அதிக தூரத்தில் இருக்கிறது. அதை அடைய வேண்டுமானால் இன்னும் பல மைல்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதை அப்படியே உங்களிடம் சொன்னால் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா என்று மனமுடைந்து நீங்கள் இங்கேயே உட்கார்ந்து விடுவீர்கள். நீங்கள் உற்சாகம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதோ வந்துவிடும் அதோ வந்துவிடும் என்று சொன்னார்கள் என்று கூறினார். சீடர்களும் உண்மையை புரிந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, வீறுகோள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்கிறார். யோசுவா ஆகமம் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். நடந்து போக பாதை இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் நாம் நடந்தால் அதுவே ஒரு பாதை. லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. எத்தனை படிகள் என்று நாம் ஒருபோதும் மலைத்து போகக்கூடாது. எல்லா படிகளும் கடக்கக்கூடியவையே. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது. நாம் முயற்சி செய்ய ஒருபோதும் தயங்கக்கூடாது. ஏனெனில் நாம் முயற்சி செய்தால் முட்களும் நம் காலை முத்தமிடும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.